எனக்கு பசிக்குது. நைட் சொன்ன மெனு ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா? எல்லாம் நீ சொன்னதான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். வா என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். காட்டுங்க பாப்போம். பாரு, நல்லா சுட சுட இடியாப்பம். இந்த பக்கம் நல்லா சூடா ஆவி பறக்குது. அப்படியே சுட சுட எடுத்துக்கலாம், அப்பைக்கப்பா எடுத்துக்கலான்னு இட்லி சட்டியிலே வச்சுருக்கிறேன். ஒரு ஈடு மட்டும் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த இடியாப்பத்திற்கு நல்ல தேங்காய் பால் அப்படியே கெட்டியாக ஏலக்காய் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது, வாசம் உனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தக்காளி சாதம், நல்ல சுட சுட தக்காளி சாதம். வாசம் கமகமான்னு வருதே. ஆமாம், இங்கே பார் சாதம், பார் தக்காளி சாதம் அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது பார். இதுக்கு என்னம்மா சைடிஷு? தக்காளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வதக்கணும். இப்போ நம்ம காலையில் இடியாப்பம் தானே சாப்பிட போகிறோம். உங்கள் அப்பாக்காண்டி நான் காலையில் தயிர் பச்சடி போட்டு கொடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு வதக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இடியாப்பத்தை சாப்பிட்டுட்டு உருளைக்கிழங்கை வதக்கி விட்டுற வேண்டியதான். சரி, சூப்பரு. வாசமே கமகமன்னு வருதுமா. வாங்க போய் சாப்பிடுவோம். இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாட்டு மெனுங்க. வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசிக்குது. நைட் சொன்ன மெனு ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா? எல்லாம் நீ சொன்னதான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். வா என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம். காட்டுங்க பாப்போம். பாரு, நல்லா சுட சுட இடியாப்பம். இந்த பக்கம் நல்லா சூடா ஆவி பறக்குது. அப்படியே சுட சுட எடுத்துக்கலாம், அப்பைக்கப்பா எடுத்துக்கலான்னு இட்லி சட்டியிலே வச்சுருக்கிறேன். ஒரு ஈடு மட்டும் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த இடியாப்பத்திற்கு நல்ல தேங்காய் பால் அப்படியே கெட்டியாக ஏலக்காய் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது, வாசம் உனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தக்காளி சாதம், நல்ல சுட சுட தக்காளி சாதம். வாசம் கமகமான்னு வருதே. ஆமாம், இங்கே பார் சாதம், பார் தக்காளி சாதம் அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது பார். இதுக்கு என்னம்மா சைடிஷு? தக்காளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வதக்கணும். இப்போ நம்ம காலையில் இடியாப்பம் தானே சாப்பிட போகிறோம். உங்கள் அப்பாக்காண்டி நான் காலையில் தயிர் பச்சடி போட்டு கொடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு வதக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இடியாப்பத்தை சாப்பிட்டுட்டு உருளைக்கிழங்கை வதக்கி விட்டுற வேண்டியதான். சரி, சூப்பரு. வாசமே கமகமன்னு வருதுமா. வாங்க போய் சாப்பிடுவோம். இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாட்டு மெனுங்க. வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிடலாம்.